பொருள் ஆசை என்கிற கண்ணியை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பொருள் ஆசை என்கிற கண்ணியிலே அநேக சிக்கி தங்கள் வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறார்கள். பிசாசு இந்த பொருளாசை என்கிற கண்ணியிலே ஜனங்களை விழ வைக்கும்படியாய் அவனால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொருள் ஆசை என்பது ஒரு பொருள் அல்லது செல்வத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை கொள்வது அல்லது அதை அடைய வேண்டும் என்கிற ஒரு தீவிரமான விருப்பத்தை அது குறிக்கிறது. இது ஒரு வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலையிலே இடைபடுகிறது. அது பேராசையாகவும் பல நேரங்களிலே தீய செயல்களுக்கு நேராக நடத்துகிறதாகவும் இருக்கிறது. திருட்டு பழக்கங்கள், பொய் பேசுவது, மோசடி செய்வது, ஏமாற்றுதல், இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு நேராக பொருள் ஆசை மனிதர்களை இழுத்து போட்டு கொண்டிருக்கிறது. நம்ம தேவைக்கு வாங்கலாம். அதையும் தாண்டி மற்றவர்கள் நம்மளை பெருமையா நினைக்கணும், மற்றவர்கள் நமக்கு உயர்வா நினைக்கணும். அவன் வீட்டுல 1,00,000 ரூபாய்க்குள்ள சோஃபா கிடக்கணும், மற்றவங்க பெருமையா சொல்லணும்னு வாங்குறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் பொருள் ஆசை. அல்லேலூயா. தேவைக்காக வாங்குங்க, ஆடம்பரமா வாழ்றதுக்கு வாங்காதீங்க, அது ஆபத்தில் முடியும். ஆண்டவர் சொன்னால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆண்டவர் ஏழையா இருக்கணும் உங்கள்ட்ட சொல்லல. யாருக்கிட்டையும் நீ ஏழையா இரு அப்பந்தான் பரலோகத்துக்கு வருவன்னு சொல்லல, நீ தரித்திரத்துல கடை அப்பந்தான் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்ல, நீ எளிமையாய் வாழணும்னு சொல்றார். ஆமென். நமக்கு பணத்தையும் நமக்கு செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவது எதுக்குன்னா, ஆடம்பரமா வாழ்ந்து அழிந்து போவதற்கு அல்ல, ஆசீர்வாதமா வாழ்ந்து ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த பொருளாசை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம். நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 16வது வசனம். பொருள் ஆசைய வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். அப்படி